நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளே, இம்மாதத்தில் நாம் விவிலிய வார்த்தைகளையும் விவிலியத்திலிருந்து ஒவ்வொரு மையப் பொருட்களையும் எடுத்து நம்முடைய வாழ்வியல் சிந்தனைக்காக நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளுடைய சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது என்னவென்றால், தடைகளை தகர்க்கும் இறைவன் என்பதாகும். எவ்வாறு சாலையில் பயணிக்கின்ற போது அங்கு வேகத்தடைகள் இருக்கின்றனவோ, எவ்வாறு நாம் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற போது மேடு பள்ளங்கள் வருகின்றனவோ, கடலிலே அலைகள் மேலும் கீழுமாக எழும்பி நம்முடைய வாழ்வின் தடைகளைப் போல அவை எழும்புவது போல, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் பயணிக்கின்ற போது அந்த பயணத்தில் பல்வேறு தடைகள் அவனுக்கு முன்பாக வந்து நிற்கின்றன. தடைகள் இல்லாமல் அல்லது தடைகளை காணாத மனிதன் யாரும் இந்த உலகில் கிடையாது. அப்படி தடைகள் வருகின்ற போது யார் நம்மோடு இருப்பார், யார் நமக்கு உதவுவார் என்றால் கடவுள்தாம். எனவே கடவுள் எப்படி தடைகளை தகர்த்தெறிய நம்மோடு உடன் இருப்பார், எப்படி வழிநடத்துவார், என்ன செய்வார் என்பதை இஸ்ரேல் மக்கள் வாழ்வோடு ஒப்புமைப்படுத்தி பார்த்து இந்த நாளில் நாம் பார்ப்போம். முதலாவதாக விடுதலை புத்தகம் 12ஆம் அதிகாரம் 29 முதல் 31 இறைவார்த்தை வரை. இந்த இறைவார்த்தைகளில் இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்கு இந்த மோசே அழைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்டவர் இஸ்ரேல் மக்களை அழைத்து செல்கிறார். அப்போது அவர்களுக்கு முதல் தடையாக வந்தது பாரவோன் அரசன். முதலில் கடவுள் கொடுத்த அந்த 10 தண்டனைகளை கண்டு பயந்து அவர்களை செல்ல அனுமதித்த அதே பார்வோன் அரசன் தன்னுடைய உள்ளம் இறுகியவனாக, மீண்டும் அந்த மக்கள் மீது கோபம் கொண்டவனாக தடையாக எழும்புகிறான். ஆனால் கடவுள் அவனை தகர்த்தெறிகிறார். அவனை தட்டி தூக்கி அவனை ஒதுக்கி போடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது தடை என்பது செங்கடல். மாபெரும் செங்கடல், யாராலும் கடக்க முடியாது. இனி இந்த பார்வோனுடைய படைகளிடம் நாம் மாட்டி உயிரிழக்க வேண்டியதுதான் என்ற நிலை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இரண்டாவது தடையாக வந்தது. அந்த இரண்டாவது தடையை விடுதலை புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16 மற்றும் 16 முதல் 21 வரை உள்ள இறைவார்த்தைகளில் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். நீ உன் கோலை இந்த கடல் முன் நீட்டு என்று சொல்கிறார். கடல் இரண்டாக பிரிகிறது. கட்டாந்தரையில் அந்த மக்கள் நடந்து செல்கின்றார்கள். பின்பக்கமாக அவர்களை விரட்டி வந்த பார்வோனுடைய படைகள் அந்த கடல் நீரால் அமிழ்த்தப்பட்டு இறந்து போனார்கள். எனவே தடையாக இருந்த செங்கடலை ஆண்டவர் தரையாக, மக்கள் நடந்து செல்கின்ற பாலமாக அதை மாற்றினார். மூன்றாவதாக, இந்த இஸ்ரேல் மக்களுடைய பயணத்தில் மூன்றாவது தடையாக இருந்தது யோர்தான் நதி ஆகும். இந்த யோர்தான் நதி மீண்டும் ஒரு தடையாக இருக்கின்றது. யோர்தானை கடந்தால் இவர்களுக்கு கானான் தேசம் என்ற நிலையில் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்களால் அந்த யோர்தானை கடக்க முடியவில்லை. யோசுவா அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 ஆகிய வார்த்தைகளில் ஆண்டவர் மிக அழகாக இந்த யோர்தானை அவர் பிரிக்கிறார். யோர்தானில் இந்த ஆற்றின் ஆறானது அது பிரிந்து இந்த மக்கள் நடந்து செல்கின்ற பாதையாக மாறியதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு மாபெரும் தடையாக இருந்தது எரிகோ மதில். மிக உயர்ந்த இந்த எரிகோ மதிலை தாண்டி உள்ளே யாரும் செல்ல முடியாது என்ற அளவிற்கு அது உயர்ந்து இருந்தது, பாதுகாப்போடு இருந்தது. இனி இதற்கு மேல் ஒன்றுமில்லை, பின்வாங்க வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் யோசுவா வழியாக, யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தைகளில் உடன்படிக்கை பேழையை அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள். உடன்படிக்கை பேழை சுற்றி வந்த அந்த இறுதி சுற்றில் அந்த உடன்படிக்கை பேழையின் ஆற்றலால், இறைவனுடைய உடனிருப்பினால் இந்த எரிகோ மதில் தகர்ந்தது. மக்கள் கானான் தேசத்தை அடைந்தார்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய வாழ்விலும் பல்வேறு வகையான தடைகளை நாம் சந்திக்கின்றோம். சில மனிதர்கள் நம்முடைய வாழ்விற்கு தடையாக இருக்கலாம். சில உடைமைகள் நம்முடைய வாழ்விற்கு தடைகளாக இருக்கலாம். சில உணர்வுகள் நம்முடைய வாழ்வின் தடைகளாக இருக்கலாம். அல்லது சில கட்டடங்கள் நம்முடைய வாழ்வின் தடைகளாக இருக்கலாம்.
இவை எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டும் என்றால் கடவுள் என்ற துணை நமக்கு வேண்டும். இறை துணையோடு நாம் பயணித்தால் அனைத்தும் நமக்கு கிடைக்கும், அனைத்தும் நம் வாழ்வில் நலமாக அமையும் என்ற உணர்வோடு நாமும் இந்த தடைகள் எல்லாம் வருகின்ற போது கடவுளை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். தடைகள் வரும்போது மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் இறைவனோடு இருப்போம். தடைகள் என்ற ஒன்று நம் வாழ்வில் இல்லை என்பதை உணர்ந்து நாம் இந்நாளில் மகிழ்ச்சியோடு பயணிப்போம். நன்றி.